தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள ஓடையை கடக்க பொதுமக்கள் பெரிய அளவிலான பாத்திரங்களை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. தெலங்கானா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருவதால் கோதாவரி ஆற்றிலும் அதனை ஒட்டிய சிற்றாறுகள், ஓடைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் உள்ள ஜம்மிகுடா கிராமத்திற்கும் குஞ்சுவாடா கிராமத்திற்கும் இடையே உள்ள ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த ஓடையை கடந்து செல்ல பாலம் இல்லாததால் 2 ஊர் மக்களும் வெளியே வர முடியாமல் பரிதவித்தனர். இந்த நிலையில் வேறு வழியின்றி கிராம மக்கள் பெரிய அளவிலான சமையல் பாத்திரங்களை எடுத்துச் சென்று அவற்றில் குழந்தைகள், முதியவர்களை அமர வைத்து வெள்ள நீரில் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்கின்றனர். ஓடையை கடக்க பாலம் கட்டித்தர பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் எந்த அரசும் செவிசாய்க்கவில்லை என்பதே இரு கிராம மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் கடந்த 25ஆம் தேதி ரோப்கார் பழுதானதால் 5 பயணிகள் சுமார் 2 மணி நேரம் தவித்த நிலையில் சம்பவ இடத்தில் வல்லுநர் குழு ஆய்வு நடத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், என்னென்ன கோணங்களில் இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது? இதற்கான தீர்வு இதன் மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுதா? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவில் கடந்த 24ஆம் தேதி ரோப்கார் திறக்கப்பட்டு துவங்கப்பட்டது. இந்நிலையில் மறுநாள் 25ஆம் தேதியே ரோப்காரின் அந்த சக்கரம் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டதில் 5 பயணிகள் சுமார் 2.5 மணி நேரமாக சிக்கி தவித்தனர். இந்நிலையில் அதைத் தொடர்ந்து வல்லுநர் குழு ஆய்வுக்கு பிறகு மீண்டும் அமல்படுத்தப்படும் என தெரிவித்தனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் திருமருகள் தலைமையில் 12 பேர் ஐஐடி மற்றும் வல்லுநர் குழுக்கள் தொடர்ந்து தற்போது இந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. ரோப்கார் எதனால் விபத்து ஏற்பட்டது, மேலும் எதனால் இந்த இது அடிக்கடி இதாகிறது, துவங்கிய மறுநாளே தடம் புரண்டது காரணம் என்ன என்று பல்வேறு கோணங்களில் தற்போது ஆய்வு மேற்கொண்டுள்ள அந்த விபத்து நடந்த போது அந்த சிசிடிவி காட்சியும் ஆய்வு செய்து தற்போது அந்த ரோப்காரில் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் திருமருகள், இந்து சமய அறநிலையத்துறை கண்காணிப்பு பொருளாளர் கிருஷ்ணசாமி, ஐஐடி தொழில்நுட்ப கல்லூரியின் பேராசிரியர் சுந்தரராஜன், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முக சுந்தரம், கட்டுமான ஆராய்ச்சி தரமணியை சேர்ந்த பழனி, அருள்மிகு தண்டாயுதமணி கோயில் பழனியை சேர்ந்த மாரிமுத்து மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் பொதுப்பணித்துறை மணிவண்ணன் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட வல்லுநர் குழு தற்போது இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். ரோப்கார் எதனால் தடம் புரண்டது மற்றும் இதனால் என்ன மாதிரி விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, இதை எப்படி சரி செய்வது என உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக அன்று 36 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்ததால் தான் அந்த விபத்து ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது இனிமேல் எப்படி இதுபோல் செயல்படாமல் இருக்க நிரந்தரமாக பயணிகள் சென்று வர, பக்தர்கள் மேலே சென்று வர அதற்கான ஆய்வுகளையும் மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தற்போது 12 பேர் கொண்ட வல்லுநர் குழு ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவில் ரோப்காரை கீழிருந்து மேலே அந்த ரோப்காரில் சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐயர்மலையில் அந்த ரோப்கார் பழுது காரணமாக வல்லுநர் குழு ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர்வாசிகளுக்கு வழங்கப்பட்ட கட்டண சலுகை விலக்கப்பட்டது தொடர்பாக அங்கு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அங்கு இருக்கக்கூடிய பகுதிவாசிகள். இந்த நிலையில் இது தொடர்பாக அங்கு ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார் அமைச்சர் மூர்த்தி. அவர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். போராட்ட குழுவினருடன் அமைச்சரும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது.
பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுமா என்பது சார்ந்த விளக்கங்களை கொடுப்பார் என்று அவர் வந்துட்டு அவர் என் பக்கத்தில் வச்சுக்கிறேன் அப்படி வரலைனாலும் சொல்லுவான். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த அந்த விலக்கு என்பது ரத்து செய்யப்பட்டது. அதன் காரணமாக கடும் போராட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் ஈடுபட்டனர். அதிமுக தரப்பிலும் அதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்று கைதாகினார். இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களோடு அமைச்சரும் கோட்டாட்சியரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகாக இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது, உடன்பாடு எட்டப்பட்டதா என்பது சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் இனி வரக்கூடிய செய்திகளில் வெளியாகும். கடலூர் மாவட்டம் புடையூரில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கரூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் மற்றும் சென்னையில் இருக்கிற மாதவரத்தில் ரூபாய் 43 கோடியே 61 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள அனைத்து கட்டடங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நல்லாட்சி அமைத்து பால்வளத்துறை பற்பல சாதனைகளை ஈட்டியுள்ளது. அதன் முத்தாய்ப்பாக ஆவின் நிறுவனம் 4 லட்சம் உற்பத்தியாளர்கள் மூலம் நாள் ஒன்றிற்கு சராசரியாக 35 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து 30 லட்சம் லிட்டர் பாலை நாள்தோறும் நுகர்வோருக்கு ஆவின் விற்பனை செய்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் உள்ள பால் நுகர்வோர்களுக்கு தரமான பால் கிடைத்திட நாள் ஒன்றிற்கு 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட பால் பண்ணை ரூபாய் 2.30 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பால் நுகர்வோர்களுக்கு தரமான பால் தங்குதடையின்றி சிறப்பாக கிடைக்க நாள் ஒன்றிற்கு 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட பால் பண்ணை ரூபாய் 2.85 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நுகர்வோர்களுக்கு தரமான தயிர் மற்றும் மோர் தங்குதடையின்றி கிடைக்க காக்கலூர் பால் பண்ணையில் நாள் ஒன்றிற்கு 5,000 லிட்டர் தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை ரூபாய் 3.57 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் ரூபாய் 1.89 கோடி மதிப்பீட்டில் நோய் கிருமிகளை கண்டறியும் மேம்படுத்தப்பட்ட ஆய்வகம் நிறுவப்பட்டுள்ளது. மேற்கண்ட துவங்கப்பட உள்ள திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் மற்றும் முடிவு பெற்ற 4 திட்டங்களை திறந்து வைத்து ஆவின் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆவின் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் கால்நடை தீவன தொழிற்சாலை அடிக்கல் நாட்டுதல், கரூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பால் பண்ணையையும், திருவள்ளூர் மாவட்டத்தில் தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலையும், மாதாவரத்தில் நோய் கிருமிகளை கண்டறிந்து மேம்படுத்தப்பட்ட ஆய்வகத்தையும் சிறந்து வைத்த ஆவின் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஆக்கவும் ஊக்கவும் அளித்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர்